and good evening to all. And yesterday நம்ம ப்ராஜெக்டோட சின்ன சின்ன கீ க்ளூஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸில் ஒரு சில டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனில் நார்மலாக நம்ம ஒரு பேராமீட்டர் கொடுப்போம் அண்ட் அந்த பேராமீட்டருக்கான வேல்யூஸை பாஸ் பண்ணுவோம். வேல்யூஸை பாஸ் பண்ணி அதை லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணிப்போம் இல்லையா? அண்ட் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு கீவேர்டு இருக்கு அண்ட் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணா நீங்க 2 or more வேல்யூஸை ஈஸியாக நம்மளால ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 2 or more வேல்யூஸை ஈஸியாக நம்மளால ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ண முடியும். அண்ட் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நம்ம ரிட்டனுக்கும் பிரிண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் அதே மாதிரி ரிட்டன் எதுக்காக நம்ம ஃபங்க்ஷனில் ரிட்டன்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஒரு சின்ன கோத்ரோ மட்டும் பார்த்துட்டு தென் நம்ம அடுத்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு லைக் ஹெலோங்கிற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன் அண்ட் இதில் எந்த பேராமீட்டரும் நான் பாஸ் பண்ணல. ஓகே, அண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஆர் இங்கே நேம் பாஸ் பண்ணிக்கிறேன். நேம் பண்ணிட்டு இங்கே ஹலோ கமா நேம். ஓகே, இப்போ என்ன பண்ணுது ஃபங்க்ஷன், நான் ஒரு நேமை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ணும். கரெக்டுங்களா? அண்ட் இங்கே ஒரு டிஃபால்ட் வேல்யூ நமக்கு தேவைன்னா டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துக்குவோம். ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும் இல்லையா வேல்யூவை? ஓகே, சரி இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். நம்ம நார்மலாக எதுவுமே கொடுக்கலைன்னா டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அது எனக்கு அப்படி போகும். ஹலோ டிஃபால்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். நான் ஏதாவது வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த வேல்யூ எனக்கு இங்கே ரீப்ளேஸ் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சங்கர்னு கொடுக்குறேன்னா சொல்லுங்க. ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகல சார். ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகலைங்களா? ஸ்கிரீன் ஷேர்ல தான் இருக்கு, மத்த யாருக்கும் தெரியாம இருக்கா? இப்போ வந்துச்சு சார். ஓகே, டன். ஸோ இப்போ டிஃபால்ட் கொடுத்தேன்னா டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு டிஃபால்ட் பிரிண்ட் ஆகும். அண்ட் அந்த இடத்துல நான் ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த வேல்யூ எனக்கு இந்த பேராமீட்டரோட பாஸ் ஆகி இங்கே எனக்கு சப்ஸ்டியூட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? இது நம்ம நார்மலாக பார்க்கறது. ஓகே, அண்ட் இங்கே நான் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா நான் இங்கே பிரிண்ட்ல கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நான் ஏதோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, லைக் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் அண்ட் இந்த வேரியபிளை நான் ரன் பண்ணாலும் எனக்கு அந்த பிரிண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வேற செக் பண்ணேன் அப்படின்னா வேறல எனக்கு எந்த வேல்யூ இருக்காது. ஓகேங்களா? நான் இதோட டைப்பை செக் பண்ணுறேன், இல்லைன்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணால் வேறக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நன்னுங்கிறது எம்டி வேல்யூ. பைத்தான்ல நன்னுங்கிறத எம்டி வேல்யூவா டினோட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க இங்க பிரிண்ட்னு கொடுக்குறப்போ உங்க ஃபங்க்ஷன்ல இருந்து வர்ற வேல்யூ எதையும் உங்களால ஸ்டோர் பண்ண முடியாது. சரிங்களா? அண்ட் அதே நான் இங்க பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன் கொடுக்குறேன்.
இப்போ என்னால இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க எனக்கு கீழே வந்துட்டு ஹலோ சங்கர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகலை இங்க. ஏன்னா உங்களோட வேல்யூ இங்க வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு, விஏஆர்ல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் செக் பண்றேன், ஹலோ சங்கர் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ நீங்க ரிட்டர்ன் யூஸ் பண்றப்போ உங்களால ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? இங்க ரிட்டர்ன்ல நீங்க கம்மா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்மா வரும், அண்ட் பிளஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரிட்டர்ன் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணி வர வேல்யூவை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இதுல நம்ம செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் எக்ஸாம்பிள் வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நார்மலா ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றோம்னா நான் ஆட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் ஏ கமா பி கொடுக்குறேன் அண்ட் கோலன் கொடுத்துட்டு இதோட சம்மை நான் ஃபைண்ட் பண்ண போறேன். சரிங்களா? இதோட சம்மை நான் ஃபைண்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் இங்க சம் பண்ண போறேன். அதுக்கு நான் ரிட்டர்ன்ங்கிற நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மலா ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டாவும் ரிட்டர்ன் பண்ணலாம். சின்ன சின்ன லாஜிக்ஸ்லாம் உங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயே முன்னால கொடுத்துக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இங்க ரிட்டர்ன்ல சம் ஆஃப் ஏ கமா பி, சரிங்களா? ஏ கமா பி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது கூட ஒரு 0.5 வந்துட்டு மல்டிபிள் பண்றேன். ஏன்னா இதுல 50% எவ்வளவு அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சம் பண்ணி இப்போ நான் கொடுக்குற வேல்யூஸை சம் பண்ணி அதுல 50%, ஓகே, ஸோ அதுல 50% எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பிஆர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல ஆட் இங்க ஒரு வேல்யூ கொடுக்குறோம் 12,34. ஓகேங்களா? அண்ட் இப்போ it gives error. என்னன்னா int object is not iterable. ஓகே, ஸோ இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் கொடுக்குறப்போ ஐட்ரேட் பண்ண முடியாதுங்கிறாரு. சரிங்களா? என்ன ரீசன்னா, ஸோ இது ஒரு பல்க் ஃபங்க்ஷன் ஆயிருது இல்லைங்களா சம்முங்கிறது. ஓகே, ஸோ நீங்க இதை ரன் பண்ணிட்டு அண்ட் இங்கே செக் பண்றப்போ இப்போ உங்களுக்கு int object is not iterable அப்படிங்கிற எரர் வரும். ஏன்னா இங்கே நம்ம ஏ கமா பி பாஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ ஏ கமா பி பாஸ் பண்றோம். சம்மில் வந்துட்டு சம்ல 2 or more வேல்யூஸ் வந்துட்டு ஒரு லிஸ்டா பாஸ் பண்ணலாம், இல்ல ஒரு டப்புலா பாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒரு லிஸ்ட் இல்லைன்னா டப்புலா பாஸ் பண்ணாதான் சம் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் சம்முங்கிற பேரந்திசிஸ்குள்ள டப்புலா பாஸ் பண்ணிருக்கேன். தெரியுதுங்களா? ஸோ டப்புல்னா என்ன? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ்குள்ள நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து டப்புல்ஸ் கமாவால செப்பரேட் பண்ணும். சரிங்களா? இங்க நீங்க சம் கொடுக்குறப்போ இண்டிவிஜுவலா நீங்க ஏ கமா பின்னு கொடுத்தீங்கன்னா சம்குள்ள வந்துட்டு ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அண்ட் அதை வந்து நீங்க டப்புலாவோ லிஸ்டாவோ கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனாலதான் இப்போ நமக்கு இன்ட் டைப் வந்து நாட் ஐட்ரபிள் அப்படிங்கிற எரர் வந்ததுக்கான ரீசன். ஓகே, ஸோ நீங்க இப்போ 0.5. ஓகே, அண்ட் இப்போ நம்ம பிஆர் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், ஆர் பிஆர் ஜஸ்ட் செக் பண்ணலாம் என்ன இருக்குன்னு. ஓகே, 23.0 இந்த 12,34 ஆட் பண்ணி 46 வரும்னு நினைக்கிறேன். யா 46 அண்ட் 46ல 50% எவ்வளவு? 23. ஓகே, எனக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த சம் மினிமம் மேக்ஸிமம் இது மாதிரிலாம் யூஸ் பண்றப்போ
இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸை வந்துட்டு நீங்க ஃபைன் பண்ணி கரெக்ட் பண்ணி அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு சம்முக்கு நம்ம டப்புள்ஸை பாஸ் பண்ணலாம், லிஸ்டா பாஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா இன்டிஜர்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 2 ஆர் மோர் வேல்யூஸ் சம் என்ன 2 ஆர் மோர் வேல்யூஸை ஆட் பண்றது. ஓகே, ஸோ அவங்க சிங்கிள் வேல்யூ கொடுக்குறப்போ இல்ல சிங்கிள் வேல்யூஸ் தனித்தனியாக கொடுக்குறப்போ அந்த இடத்துல எரர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நீங்க உங்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு டப்புள்குள்ளேயோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயோ ஒரு செட்குள்ளேயோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அதை சம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சு. ஃபங்க்ஷன்ல a, b அப்படிங்கிற பேராமீட்டரை நான் பாஸ் பண்றேன். அந்த பேராமீட்டர் இங்க வந்து சம் ஆகி எனக்கு 0.5 கூட மல்டிபிள் ஆகி அதோட 50% எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, அண்ட் நான் இதுல இன்னொரு 2-3 வேல்யூ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்றது? மறுபடியும் நான் இங்க சி கொடுக்கணும், டி கொடுக்கணும். ஓகே, மொத்தம் 4 வேல்யூஸ்க்கு நான் ஒரு பக்கம் இருந்து 4 இன்புட் வாங்குறேன். அந்த 4 இன்புட்டையும் நான் இதுக்குள்ள பாஸ் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும் இல்லையா? நான் இதே மாதிரி இங்க சி டின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு அண்ட் இங்கேயும் நான் 4 வேல்யூஸும் பாஸ் பண்ணணும். ஓகே, இதுல ஒரு டிஃபிகல்ட் என்னன்னா நம்ம ஒவ்வொரு டைமையும் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு டைம்ஸ் 3 வேல்யூ கொடுக்கலாம், ஒரு டைம்ஸ் 4 வேல்யூ வரலாம், ஒரு டைம்ஸ் 5 வேல்யூ கூட வரலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார் ARGS அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் மெத்தட் இருக்கு. சரிங்களா? எந்த நேமுக்கு முன்னாடியும் ஸ்டார் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த நேம்குள்ள எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் உங்களால பாஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸ்டார் ஆர்க்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறீங்க, அந்த ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால 2 ஆர் மோர் வேரியபிள்ஸ் எவ்வளவு வேரியபிள் வேணாலும் உங்களால பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது பைத்தான்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஓகே, இங்க ஏன் பர்டிகுலரா நம்ம ஸ்டார் கொடுத்து ARGS அப்படின்னு கொடுக்குறோம்னா ARGS பதிலா நீங்க எந்த வேரியபிள் வேணாலும் கொடுக்கலாம். இங்க ARGS கொடுக்கறதுக்கான காரணம் ஆர்குமெண்டோட ஷார்ட் ஃபார்ம் ARGS. சரிங்களா? ஸோ ஃபியூச்சர்ல உங்களோட ப்ரோக்ராம் வேற யாராவது எடுத்து பாக்குறாங்க அப்படின்னா ஸ்டார் ARGS அப்படின்னா ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்டார் ஆக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டார் ஆக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டார் ஆக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இவங்க மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியா தெரியும். ஸ்டார் ஆர்க்ஸ் யூனிவர்சல் கோட் மாதிரி. ஓகே, ஈஸியா தெரியும் வேற டெவலப்பர் எடுத்து பாக்குறப்போ. இதே இடத்துல நீங்க வேற வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா அவங்க எடுத்து பாக்குறப்ப சடனா புரியாது. அதனால நம்ம ஸ்டார் ஆர்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார் ஆர்க்ஸ் யூஸ் பண்றது எப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஜஸ்ட் இத்தனை வேரியபிள்ஸ் இங்கே கொடுக்க தேவையில்லை, ஒரு ஸ்டார் கொடுத்துருங்க, ARGS கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களோட ABCD இதெல்லாம் எடுத்துட்டு இங்கே ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ARGS மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, இப்போ நீங்க எவ்வளவு வேல்யூஸ் வேணா பாஸ் பண்ணிக்கலாம். லைக் எவ்வளவு வேல்யூஸ் வேணா பாஸ் பண்ணலாம், அது கால்குலேட் பண்ணி ஆன்சரை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்டார் ஆர்க்ஸ்க்கு பதிலாக வேற எந்த நேம் வேணா கொடுத்துக்கலாம். லைக் சங்கர்னு கூட கொடுக்கலாம், என்ன வேல்யூ வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, நீங்க ஃபங்க்ஷன்ல கால் பண்றதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு ஸ்டார் போட்டுட்டீங்க அப்படின்னா சேம் ஆன்சர் வந்துருச்சுங்களா எனக்கு? ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்றப்போ அந்த பேராமீட்டருக்கு முன்னாடி ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, பேராமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பேராமீட்டர் அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, ஸோ இங்க இருக்கிறப்போ இதை பேராமீட்டர்னு சொல்லுவோம், அண்ட் இங்க வந்து அதை வேரியபிள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏன் பேராமீட்டர் அப்படி சொல்றோம்னா ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்றோம் இல்லையா. ஓகே, இங்க ஒரு வேல்யூ பாஸ் பண்றோம். இந்த பேராமீட்டர் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் அந்த இடத்துல அந்த நேம் ஒரு வேரியபிளை பாஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது, அதனால அதை பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பேராமீட்டர் இல்லைன்னா ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆட்ரிபியூட்னு சொல்லலாம் அண்ட் பேராமீட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்க ARGS யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ அதர்ஸ் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் உங்க கோடை பார்க்குறப்போ. ஓகே. ஸோ ஸ்டார் ஆக்ஸ் மெத்தடோட பெரிய பெனிஃபிட் இதுதான். நீங்கள் இங்கே ஸ்டார் ஆக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வேணுமோ இவ்வளோ வேல்யூஸ் நீங்கள் உள்ள கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் இன்னொரு டவுட் கூட வரலாம், ஏன் சார் ஒரு லிஸ்ட்டை டெவலப் பண்ணி அந்த லிஸ்ட்டை இதில் பாஸ் பண்ணி நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும்னா முடியும். ஆனால் இங்கே ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அதை வேற மாதிரி கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, லைக் டெஃப் கொடுத்துட்டு, சரிங்களா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்ட்ரிங் ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு யோர் லிஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டால், இங்கே லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறப்போ எரர் வரும் எனக்கு. ஓகே. ஸோ ஏன் எரர் வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஏ வந்து ரன் பண்ணிட்டேன், சரிங்களா. ஸோ இப்போ ஏல எனக்கு அந்த வேல்யூ இருக்கு. இங்கே இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏவை இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே. இதுக்குள்ள ஏ கொடுத்தோன்னா இந்த வேல்யூ இங்கே இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க எனக்கு என்ன எரர் வருது அப்படின்னா, ரிட்டர்ன் வந்துட்டு அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் டைப்பு. ஸோ ஃபார் ப்ளஸ்ஸுக்கு நீங்கள் டேட்டா டைப் மாற்றி கொடுத்துருக்கீங்க, இன்ட்டு கொடுக்கணும். யூ ஹாவ் டு கிவ் இன்ட்டு. ஓகே. நீங்கள் கொடுத்துருக்கிறது லிஸ்ட் அப்படின்னு நமக்கு எரர் அடிக்கும். ஓகே. ஸோ இந்த எரரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்க்ஸ் மெத்தட், ஸ்டார் ஆர்க்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே. ஆர் இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டெஃப் லைக் நான் லிஸ்ட்னே கொடுத்துக்கிறேன். இங்கே இதை ஒரு வேல்யூ லைக் நம் பாஸ் பண்ணுறேன், நம்மங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா நீங்கள் இதை ஃபார் லூப்பில் கொடுக்கணும். ஃபார் ஐ இன் நம், சரிங்களா. கொடுத்துட்டு இங்கே பிரிண்ட்டு ஆர் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும்னா ஒவ்வொரு டைமும் உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாது, மொத்தமாக தான் உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுவும் மொத்தமாக ரிட்டர்ன் பண்ணுறப்போ லிஸ்ட்டாக உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாது, டப்புலாக மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது, டப்புள் வேல்யூஸை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகே. அதே மாதிரி பல்கா இருக்கிற வேல்யூஸ், இப்போ நீங்க பிரிண்ட் ஆகி கொடுத்துட்றோம், சரிங்களா. பிரிண்ட் ஆகி கொடுத்துட்டா எனக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும் இல்லையா. எல்ஐஎஸ் இங்க ஏவை பாஸ் பண்றேன் அண்ட் ரன் பண்றேன். இங்க பாருங்க எல்லா வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு, சரிங்களா. அண்ட் இதே பதிலாக நான் ரிட்டர்ன் ஐ கொடுத்தேன்னா எனக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும், அதுக்கப்புறம் ரன் ஆகாது. ஏன்னா ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும், அதுக்கப்புறம் ரன் ஆகாது, மற்ற வேல்யூஸ்ல எனக்கு கிடைக்காது. ஸோ மற்ற வேல்யூஸ்ல நான் கிடைக்கணும், அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா டப்புலா ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ டப்புலா ரிட்டர்ன் பண்றதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த வேல்யூ எல்லாம் நம்ம கால்குலேட் பண்றோம் அண்ட் இங்க ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் 1 வருது அண்ட் 2, 3, 4, 7th லூப்ல 7 வரும், கரெக்டுங்களா. அப்போ ஒவ்வொரு லூப்லயும் ஒவ்வொரு வேல்யூ வரும், அதான் வந்து ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்றது. ஐ பிளஸ் பிளஸ் அதோட ஸ்டேஜ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜா இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஐட்ரேஷன். ஓகே. ஸோ இங்க ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்ங்கிறது ஒரு ஸ்டேஜ், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போறதா வந்து ஐட்ரேஷன். ஓகே. இங்க நீங்க எப்படி அந்த டாஸ்கை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இது ஏன் இங்க பண்றேன் அப்படின்னா இதுக்கும் இருக்கிற வித்தியாசம். இங்க நீங்க ஒரே லைன்ல இங்க முடிச்சிட்டீங்க. ஓகே. இங்க ஒரே லைன்ல முடிச்சிட்டீங்க, ஆனா நம்ம இங்க பண்றப்போ எவ்வளவு லைன்ஸ் வருதுங்கிறத மட்டும் பாருங்க. ஓகே. ஸோ லிஸ்ட்ல வந்துட்டு நம்மளால எந்த வேல்யூ இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலீட்டோ பண்ண முடியும். சரி, டப்புள் லிஸ்ட்ல வந்துட்டு இன்சர்ட் அப்டேட் டெலீட் பண்ணலாம், ஏன்னா லிஸ்ட் வந்து மியூட்டபிள் அண்ட் டப்புள் வந்து இம்மியூட்டபிள். டப்புள்ல எந்த வேல்யூஸும் நம்மளால இன்சர்ட்டோ டெலீட்டோ அப்டேட்டோ பண்ண முடியாது. அப்புறம் எப்படி நம்ம டப்புல ரிட்டர்ன் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வேல்யூ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்ல எம்டி லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். இங்க ஒரு எம்டி லிஸ்ட்
கிரியேட் பண்ணிக்கிறேன். b ஓப்பன் அண்ட் க்ளோஸ் brackets. இங்க b டாட் append, ஓகே, b டாட் append, அண்ட் இதுக்குள்ள உங்க கால்குலேட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ள நீங்க கால்குலேஷனை கொடுக்கறதா இருந்தா கொடுத்துக்கலாம். எப்படின்னா I ஸ்டார் 0.5, ஓகே, இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனா நம்ம இது என்டையரையும் சம் பண்ணி அந்த வேல்யூஸ்ல பிரிண்ட் பண்ணணும் நம்ம, கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த எல்லா வேல்யூஸும் சம் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அப்ப என்ன பண்ணலாம், நீங்க ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் 0.5 மல்டிபிள் பண்ணி பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா 1க்கு 0.5 அளவு, 2க்கு 0.5 அளவு, அதை மல்டிபிள் பண்ணி பிரிண்ட் பண்றீங்கன்னா நீங்க b டாட் append கொடுத்துட்டு, ஓகே, b டாட் append கொடுத்துட்டு தென் ஃபைனலி b ஈக்குவல் டு அதை டப்புல கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா டப்புல் ஆஃப் b, b ஈக்குவல் டு டப்புல் ஆஃப் b. நான் b ல ரீஅசைன் பண்றேன். எதுனா bங்கிறது என்னோட லிஸ்ட் நான் டப்புல கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் நான் b லயே வந்துட்டு அசைன் பண்றேன். ஓகே, தென் இப்போ நீங்க உங்களோட b யை ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, இங்க நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க. அண்ட் இன்னமும் நம்ம ஒரு ஸ்டெப் இதுல பண்ணாம இருக்கோம். என்ன ஸ்டெப் அப்படின்னா சம் பண்றது. ஓகே, சம் பண்றது இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, உங்க வேல்யூ கிடைச்சிருச்சுங்களா? 0.5. ஸோ 1ல 50% வந்து 0.5, 2ல 50% 1, அண்ட் 3ல 50% வந்து 1.5. தென் ஃபைனலி 3.5. ஓகே, ஓகேங்களா? ஸோ இதுல இப்ப நம்ம இந்த வேல்யூஸ்ல சம் பண்ணி அதுக்கு 0.5 கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் இதெல்லாம் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ இங்க என்ன பண்றோம்னா, சரி நமக்கு இந்த b வந்து லிஸ்ட்டுக்கு பதிலா நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து சம் பண்ண தான் போறோம். பிக்கு வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்க b பிளஸ் ஈக்குவல் டு i. இப்போ என்ன ஆகும், இதோட ஷார்ட் ஃபார்ம் b ஈக்குவல் டு b பிளஸ் ஐயோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ ஒவ்வொரு லூப்லையும் b ல i வந்து ஆட் ஆகும். கரெக்டுங்களா? ஒவ்வொரு லூப்லையும் b வந்து i கூட ஆட் ஆகும். அப்போ நமக்கு சம் ஆயிருங்களா? இங்க இருக்கிற 7 வேல்யூயும் சம் ஆயிரும். கரெக்டுங்களா? அதனால நம்ம இதோட ஷார்ட் ஃபார்மா கொடுத்துக்கலாம், b பிளஸ் ஈக்குவல் டு i. டன். இப்போ நம்மளோட b கிடைச்சிரும். ஸோ ஆக்சுவலா நம்ம b யோட 50% தான் கால்குலேட் பண்றோம். அண்ட் b ஸ்டார் 0.5. ஓகே, ஸோ இது ரன் பண்ணீங்கன்னா யூ கெட் 14. ஸோ 7 இருக்கு. இது ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 28 கிடைக்கும். அண்ட் 28ஓட ஆஃப் 14 கிடைச்சிச்சுங்களா? ஓகே, ஸோ நம்ம இங்க எத்தனை ஸ்டெப் பண்ணிருக்கோம்? 1 2 3 4. ஆனா இங்க என்ன எவ்வளவு ஸ்டெப் பண்ணிருக்கோம்? ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து ஸ்டார் ஆர்க்ஸுக்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகே, நீங்க இங்க லிஸ்டா பாஸ் பண்ணதுக்கு பதிலா இந்த வேல்யூ காப்பி பண்ணி ஆர் இந்த வேல்யூவை நீங்க டப்புலா பாஸ் பண்ணலாம். ஓ, அங்க ஒரு கம்மா இருக்கா? ஓகே, ஸோ இந்த ஏவை வந்து இங்க பாஸ் பண்றேன். அண்ட் ஏவை பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸோ இந்த பிராக்கெட்ஸை எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம இங்க இருக்கிறத டப்புலா கன்வெர்ட் பண்ணி இங்க சம் பண்றோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ உள்ள ஒரு பிராக்கெட் வெளியே ஒரு பிராக்கெட் இருக்கும், அதனால எரர் அடிக்கும். ரைட்.
ஓகே. So same error, we can't pass tuple and list here. Okay, so சம்முக்குள்ள டப்புளையும் லிஸ்டையும் பாஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு வே ஸ்டார் ஆர்க்ஸ் மெத்தடா நீங்க பாஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் பெஸ்ட். சரிங்களா? இங்க நம்ம இங்க ஏ பாஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஏவை வந்துட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு நார்மலா இந்த வேல்யூவை காப்பி பண்ணி அப்படியே அங்க பேஸ்ட் பண்றோம். இப்போ நமக்கு கரெக்டா ரன் ஆகும். ஓகே, ஏக்கு பதிலா இந்த வேல்யூ பாஸ் பண்றேன். ஓகே, இப்போ நான் பி பெற செக் பண்றேன் 13.5. இப்போ நமக்கு கரெக்டா ரன் ஆகுது. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? நம்ம சம்ல டைரக்டா ஒரு லிஸ்டையோ டப்புளையோ பாஸ் பண்றதுக்கும் ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படிங்கிற மெத்தட பாஸ் பண்றதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நீங்க ஒரு லிஸ்டையோ இல்ல ஒரு டப்புளையோ பாஸ் பண்றப்ப யூ ஹாவ் டு டூ திஸ் வே. ஓகே, நீங்க இந்த டைப்ல தான் கொடுத்து ஆகணும். ஒரு சம் கண்டுபிடிக்கிறப்போ இல்ல மற்ற ப்ராசஸ் ஏதாச்சும் ஐட்ரேஷன் ப்ராசஸ் பண்றப்போ. ஓகே, ஸோ நார்மலா நான் வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ண போறேன். ஓகே, நான் ஒரு லிஸ்டாவோ டப்புலாவோ நான் கொடுக்க போறது இல்லை அப்படின்னா யூ கேன் இந்த மாதிரி ஸ்டார் ஆர்க்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, எனி டவுட்ஸ் ஸ்டார் ஆர்க்ஸ் மெத்தட்ல? ஓகே, கிளியருங்களா? இது வந்து ஸ்டார் ஆர்க்ஸ்ங்கிறது நம்ம வேல்யூஸை பாஸ் பண்றதுக்கு அண்ட் டிக்ஷனரி பாஸ் பண்றதுக்கு நம்மள்ட்ட இன்னொரு மெத்தட் இருக்கு. டிக்ஷனரி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்ஷனரிங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அதையும் நம்ம இதுல பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இங்க ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஒரு வேரியபிள் முன்னாடி ஸ்டார் கொடுத்துட்டா நீங்க மல்டிபிள் வேல்யூஸும் உங்களால ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அதே டபுள் ஸ்டார் கொடுத்தா உங்களால கீ வேல்யூஸ், கீ மீன்ஸ் எங்கே நம்ம கீ யூஸ் பண்ணுவோம், டிக்ஷனரிஸ்ல கீஸ் அண்ட் வேல்யூ பேர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த டிக்ஷனரி வேல்யூஸ் எல்லாத்தையும் உங்களால ப்ராசஸ் பண்ண முடியும் ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் ஸ்டார் கொடுத்தா. இந்த மெத்தட் பேரை டபுள் ஸ்டார் குவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் குவாக்ஸ்னு சொல்றோம்னா KWARGS. ஸோ கீ வேல்யூ பேர்ஸ் அதோட ஷார்ட் ஃபார்மா கீவேர்ட் ஆர் கீ வேல்யூ பேர்ஸ். அதுக்கு தான் KWARGSன்னு சொல்லுவோம். லைக் ஸோ ஸ்டார் டபுள் ஸ்டார் KWARGS. ஓகே, ஸோ நீங்க இங்கேயும் உங்களுக்கு நீட் அப்படின்னா உங்களோட வேரியபிள்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த குவாக்ஸுக்கு பதிலாக என்ன வேரியபிள் நேம் வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see. def my function அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். இதுல டபுள் ஸ்டார் KWARGS அப்படிங்கிறத டைப் பண்ணு. சரிங்களா? அண்ட் கோலன் கொடுத்துட்டு தென் இங்க இஃப் நம்ம இன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? இன் ஸ்டேட்மெண்ட் இன் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ஸ்ட்ரிங் ஆர் ஒரு நம்பர் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு நம்பர் ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூல இருக்கான்னு செக் பண்றதுக்கு இன் யூஸ் பண்ணும். அதை தான் இங்க பண்ண போறோம். இஃப் ட்ரூத்
ஓகே. ஸோ ஃப்ரூட்டுங்கிறது கீ வேல்யூ, ஃப்ரூட் இன் ஃபேக்ட்ஸ். ஸோ ஃப்ரூட்டுங்கிற கீ வேல்யூ ஃபேக்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள போ அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? கோலன் பிரிண்ட் நான் இங்க ஒரு எஃப் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகே. இதுல மை ஃப்ரூட் கொடுத்துட்டு ஓகே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் காலி பிரேசஸ்க்குள்ள இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கீயை பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணலாம்? KWARGS உங்க கீ என்ன? ஃப்ரூட். ஓகே. இப்போ என்ன கிடைக்கும்? கீயோட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும் இல்லையா? சில ரன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ மை ஃபங்க்ஷன் ஓகே இதுல வேல்யூ பாஸ் பண்ணும். எப்படி வேல்யூ பாஸ் பண்ணலாம்னா அங்க எப்படி நம்ம டிக்ஷனரியில வந்துட்டு கீ கொடுத்துட்டு அதுக்கு கோலன் அப்புறம் வேல்யூ கொடுப்போம் இல்லையா? அண்ட் இங்க கொடுக்குறப்போ ஒரு சின்ன சேஞ்ச், என்ன கீக்கு என்ன வேல்யூங்கிறத கீ ஈக்குவல் டு வேல்யூன்னு கொடுத்துருவோம். தட்ஸ் ஆல். ஓகே. இங்க ஃப்ரூட் ஈக்குவல் டு வேல்யூ ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். அண்ட் கம்மா வெஜ்ஜி ஈக்குவல் டு பொட்டேட்டோ கொடுக்குறேன். ஓகே. இப்போ இதை ரன் பண்றேன். எனக்கு மை ஃப்ரூட் ஆரஞ்சுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. எப்படி இது வந்து எடுத்துக்குதுன்னா இங்க நீங்க மல்டிபிள் வேல்யூஸை பாஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஓகே. ஃப்ரூட்டுங்கிறது கீ, ஆரஞ்சுங்கிறது வேல்யூ. சரிங்களா? நம்ம அங்க கொடுக்குற மாதிரி தான் இது என்ன பண்ணுது, ஃப்ரூட் வந்து ஃபேக்ட்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணுது. ஓகே இருக்கு, ஃப்ரூட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போயிருது. அண்ட் இந்த இஃப் கண்டிஷன்ல இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள நம்ம என்ன எழுதிருக்கோம்? பிரிண்ட் எஃப் மை ஃப்ரூட் ஃபேக்ட்ஸ். அப்புறம் இங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்ம இண்டெக்ஸ் பாஸ் பண்றோம் இல்லையா? டிக்ஷனரியா இருந்தா என்ன பண்ணுவோம்? கீ பாஸ் பண்ணுவோம். அதோட வேல்யூ எனக்கு கெட் பண்ணி கொடுக்கும். ரைட்? ஸோ இங்க நான் இதோட வேல்யூ கீயை பாஸ் பண்றேன். தட் இஸ் ஃப்ரூட். ஃப்ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஆரஞ்சு. அண்ட் மை ஃப்ரூட் ஆரஞ்சு அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது நம்ம குவாக்ஸ் வந்து டிக்ஷனரிக்கு யூஸ் பண்றது, ஸ்டார் ஆர்க்ஸ் வந்துட்டு நார்மலான இன்டீஜருக்கு யூஸ் பண்றது. சரிங்களா? ஸோ எனி டவுட்ஸ்? எல்லாம் கிளியரா இருக்குங்களா? ஸ்டார் ஏஆர்ஜிஎஸும் டபுள் ஸ்டார் கேடபிள்யூ ஏஆர்ஜிஎஸும். எனி டவுட்ஸ்? கிளியருங்களா ரெண்டு மெத்தடும்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டார் ஆர்க்ஸையும் டபுள் ஸ்டார் குவாக்ஸையும் ஒரே ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஓகே. ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன், டெஃப் லைக் fun அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். சரிங்களா? இங்க
star args comma double star KWARGS ஓகேங்களா கோலன் என்டர். நான் இந்த ஃப்ரூட்டுங்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இஃப்க்கு வெளியே வந்துட்டப்போ பிரிண்ட் இந்த ஸ்டார் ஆர்க்ஸ் இருக்குல்ல இதோட சம் மட்டும் பிரிண்ட் பண்றேன். சம் ஆஃப் ARGS சரிங்களா. இது ரன் பண்ணிடலாம். இப்போ FUN நீங்க இங்க எந்த ஃபார்மட்ல கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார் ஆர்க்ஸ் கொடுத்தீங்கன்னா முதல்ல எல்லா வேல்யூஸையும் கொடுத்துடணும். எவ்வளோ வேல்யூஸ் either it may be 15 or 50 500 எவ்வளோ வேல்யூஸாக இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்துடணும். இப்போ என்ன பண்ணிட்டீங்க ரெண்டு ஆஃப் கொடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டார் ஆர்க்ஸ், செகண்ட் ஹாஃப் வந்து டபுள் ஸ்டார் குவாக்ஸ். ஓகே ஸோ யூ ஹாவ் டு கிவ் யுவர் நம்பர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகே உங்களோட இன்டீஜர்ஸ் எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்துடணும். அண்ட் உங்களோட டிக்ஷனரி வேல்யூஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல கொடுக்கும். எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஸோ நான் சம் வேல்யூஸ் இங்க கொடுக்குறேன். இங்கே இவ்வளவு வேல்யூஸ் கொடுத்துருக்கு சரிங்களா. கொடுத்துட்டு கமா அண்ட் இதுக்கப்புறம் நான் என்னோட டிக்ஷனரியை வந்து கொடுக்குறேன். ஃப்ரூட் ஈக்குவல் டு ஆப்பிள் கமா வெஜ் ஈக்குவல் டு potato okay and car equal to Suzuki and comma bike equal to Royal. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே இப்போ ரன் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு பாருங்க என்னோட சம் வேல்யூ என்ன 81891 அது கிடைச்சிச்சுங்களா. ஸோ நான் செகண்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே அடுத்து மேலே மை ஃப்ரூட் குவாக்ஸ் வந்து ஆப்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக என்னோட டிக்ஷனரி பாஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அண்ட் இங்கே இப்போ செகண்ட் ஹாஃப் அடுத்து நான் மறுபடியும் 2-3 நம்பர் கொடுக்குறேன். எனக்கு இப்போ என்ன வருதுன்னு பாருங்க சின்டெக்ஸ் எரர். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகே ஸோ என்ன மீனிங் அப்படின்னா நீங்க என்ன மெத்தட்ல உங்களோட இதை பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸும் சொல்லலாம். ஓகே ஸோ இது ஒரு பொசிஷனை மீன் பண்றதுனால பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இங்க என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டர்ல தான் கொடுக்கணும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஆர்க்ஸ் மெத்தட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் இன்டிஜர் இல்லைன்னா ஃப்ளோட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் உங்களோட டிக்ஷனரி கொடுக்கணும். ஏன்னா டிக்ஷனரி செகண்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் டிக்ஷனரி கொடுக்குறப்போ ஃபைனலாக உங்களோட இன்டிஜர் வேல்யூஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே மேலே என்ன ஆர்டர் கொடுத்துருக்கீங்களோ அதே ஆர்டரை கீழே ஃபாலோ பண்ணும். ஓகே அண்ட் இங்கே நான் இப்போ ஃப்ரூட்டுக்கு பதிலாக ஸோ இதில் எலிப்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் கூட பிரிண்ட் பண்ணலாம். ஓகே நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். எலிஃப் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் எந்த கண்டிஷன்ல இருக்கோ அந்த கண்டிஷன் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அண்ட் நான் இஃப் கார்டு கொடுத்துருக்கனால எனக்கு எல்லா கண்டிஷன்ஸுமே பிரிண்ட் ஆகும். ஓகே நான் இங்கே ஃப்ரூட் எடுத்துட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்கேன் வெஜ் கொடுக்குறேன். மை வெஜ் இங்கே ஃப்ரூட்டுக்கு பதிலாக வெஜ்ஜுன்னு மாத்துறேன். இங்க கார் அண்ட் இதை மை கார்னு மாத்திக்கிறேன். இத கார். அதே மாதிரி இங்க பைக் அண்ட் இதையும் பைக் மாத்திக்கிறேன். இங்கேயும் பைக். ஓகே ஸோ இப்போ எனக்கு கிடைச்சிருச்சுங்களா.
ஃபர்ஸ்ட் மை ஃப்ரூட் ஆப்பிள், வெஜ் வந்து பொட்டேட்டோ, மை கார் வந்து சுஜுக்கி, அண்ட் பைக் வந்து ராயல். அண்ட் அது ஃபைனலி என்னோட சம் ஆஃப் த வேல்யூ எல்லாமே கிடைச்சிச்சுங்களா? ஓகே. ஸோ நீங்க உங்களோட ஸ்டார் ஆக்சியம், டபுள் ஸ்டார் கோஆக்சியம் ஒரே மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் இதை எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறது நமக்கு திங்க் பண்றதை பொறுத்து. ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க ஏதாவது ஒரு பக்கம் நான் ஒரு 4-5 வேல்யூஸை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார் ஆக்ஸ், டபுள் ஸ்டார் கோஆக்சியம் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் நம்ம லிஸ்டா பாஸ் பண்ணுவோம், டப்புலா பாஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க இந்த இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம ஃபார் லூப் கொடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்க, பைத்தான்ல இருக்குங்க அப்படின்னு. ஓகே. ஸோ இது ஒரு அட்வான்ஸ் தான். ஓகே. இது ஒரு அட்வான்ஸ் தான். நம்ம இந்த ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ எனி டவுட்ஸ்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சுட்டு ஸோ நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் பார்ப்போம், ரோல் த டைஸ் கேம் அப்படின்னு. சரிங்களா? நீங்கள் இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த அந்த ப்ராஜெக்ட் போகலாம். ஓகே. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ராஜெக்ட் இது. அண்ட் நீங்கள் ஈஸியாக திங்க் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே. உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே. அண்ட் அதில் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் அந்த ப்ராஜெக்டை ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் பார்ப்போம். அடுத்த ப்ராஜெக்ட் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் மட்டும் இப்போ நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே. எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதோட அவுட்புட் காமிச்சிடுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ஒரு 2-3 days கேப் எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட், ரோல் த டைஸ் கேம். சரிங்களா? ரோல் த டைஸ் கேம். இதுலையும் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நான் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ரோல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இது பார்க்க நீளமாக இருக்க ஒழிஞ்சி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். அண்ட் அந்த ப்ரோக்ராம் நீங்கள் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, கெஸ் த நம்பர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட், இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இது ரொம்ப ஈஸியாக. அதோட ஒரு 0.2% அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இந்த ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வெல்கம் டு ரோல் த டைஸ் கேம்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இங்க இஃப் யூ வாண்ட் டு பிளே திஸ் கேம் y or press n for end அப்படின்னு கேட்கும். நான் y கொடுக்குறேன். ஸோ பிளேயர் 1ஓட நேம். Sir, we can't see the screen, sir. Yeah, wait, I will share it. Yeah, so now you can. Okay, so இது என்னோட அவுட்புட். சரிங்களா? இது பேர் ரோல் த டைஸ் கேம். ரோல் த டைஸ், டைஸ் எல்லாத்துக்கும் தெரியல, நம்ம 6 faces இருக்கும். ஸோ தமிழில் வந்துட்டு தாயக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து இங்கிலீஷில் டைஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ரோல் த டைஸ் கேம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆக்சுவலி நம்ம கையில் வந்துட்டு 2 டைஸ் இருக்கும். 2 டைஸ்லையும் we have 6, ஒரு டைஸ்லையும் 6 faces இருக்கும். சரிங்களா? இதோட ரூல்ஸ்
you have 2 dice to rotate. Okay, so you have 5 chances to win. And if you want to play this game, y for, so press y or press n for end. சரிங்களா, நான் இங்க y கொடுத்துட்டேன். நீங்க so player 1 ஓட நேம் கொடுக்கணும். இங்க ரெண்டு பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. ரெண்டு பிளேயர்ஸ்லயும் யார் வின்னர் அப்படிங்கறத பை லக்ல தான் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இது வந்து பிளேயர் 2 ஓட நேம் கேட்குது. நான் தினேஷ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ சங்கர் அண்ட் தினேஷ் வெல்கம் டு த கேம். சங்கர், யூ ஓன் த டாஸ், யூ பிளே ஃபர்ஸ்ட். ஸோ இங்கேயும் நான் அதே ரேண்டின் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி என்னன்னா டாஸ் போடும் ஃபர்ஸ்ட். சரிங்களா, யார் வந்து ஃபர்ஸ்ட் விளையாடணும் அப்படிங்கிறத டாஸ் போட்டு கண்டுபிடிக்கும். எதர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயரா செகண்ட் பிளேயரா. சரிங்களா, இப்போ வந்து சங்கர் வந்து என் நேம் கொடுத்துருக்கேன் இல்லையா. சங்கர், யூ ஓன் த டாஸ், யூ பிளே ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, என்டர் ஆர் ஃபார் ரோலிங் யுவர் டைஸ். நான் ஆர் என்டர் பண்றேன். ஸோ ரோலிங் த டைஸ் 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பின்னாடி நம்ம ஸ்லீப் கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அடுத்து ரோல் த டைஸ்னா நம்ம ஆர் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொட்டேட் ஆகிட்டு 2 டைஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு டைஸ்லையும் ஒவ்வொரு வேல்யூ வரும். ஓகே, சங்கர், வாவ், யூ கெட் 5 and 4. ஒரு டைஸ்ல 5, இன்னொரு டைஸ்ல 4 கிடைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் சான்ஸ் யாருக்கு போகும்னா தினேஷுக்கு. ஓகே, நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் விளையாண்டேன். மொத்தம் 5 ரவுண்டு, 5 ரவுண்ட்லயும் 2 பேர் விளையாடணும். ஓகே, ஸோ செகண்ட் சாய்ஸ் என்டர் ஆர் ஃபார் ரோலிங் யுவர் டைஸ். செகண்ட் சாய்ஸ் வந்து தினேஷோடது. இப்போ தினேஷுக்கு நான் கொடுக்குறேன், ஆர் பிரிண்ட் பண்றேன், ரோலிங் த டயஸ். இங்க பாருங்க, தினேஷ், வாவ், யூ கெட் 5 and 1. வேல்யூ டிஃபர் ஆகுதுங்களா, 5 and 1. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு. சங்கர் விளையாண்டுட்டா அப்படி, தினேஷ் விளையாண்டுட்டா அப்படி, அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்டில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சங்கர் ஓன் 9 points and தினேஷ் ஓன் 6 points. டோட்டல் ஆயிடுச்சுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்டில் சங்கர் 9 point கிடைச்சிருக்கு, தினேஷ் வந்து 6 point. இப்போ பேக் டு சங்கரோட சாய்ஸ். ஸோ சங்கர் 4 and 4 கிடைச்சிருக்கு. இப்போ தினேஷோட சாய்ஸ். தினேஷுக்கு 6 and 5 கிடைச்சிருக்கு. இது செகண்ட் ரவுண்டோட எண்டு. செகண்ட் ரவுண்டோட எண்டில் மொத்த டோட்டல் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல என்ன டோட்டலோ அது எனக்கு பிரிண்ட் ஆகும். சங்கர் வந்து 17, தினேஷ் வந்து 17, 2 பேருமே டைல இருக்கிறாங்க. இப்போ சங்கரோட சாய்ஸ். அண்ட் சங்கர் வந்து கெட் 3 and 1. இப்போ தினேஷோட சாய்ஸ் 1 and 1 தினேஷோடது. ஓகே, இப்போ தேர்ட் ரவுண்ட்ல வந்துட்டு சங்கர் 21, தினேஷ் 19. சங்கர் வந்து லீட்ல இருக்கு அப்படி. அண்ட் இது வந்து ஃபோர்த் ரவுண்ட் இப்போ விளையாடுறது. சங்கர் கெட் 5 and 3 கிடைச்சிருக்கு. தினேஷ்க்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்ப்போம். தினேஷ்க்கு 1 and 1 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ 1 and 1 டோட்டலா சங்கர் 29, தினேஷ் வந்து 21. மொத்தம் 5 ரவுண்ட்ஸ். சரிங்களா, இப்போ சங்கருக்கு வந்து 6 and 5 கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த நம்பர்ஸ்ல ரிப்பீட் ஆகாது. இங்க பாருங்க, சங்கருக்கு 5 and 3 கிடைச்சிருக்கு. அங்க இங்க 6 and 5 கிடைச்சிருக்கு. 5, 3, 6 and 5. ஓகே, நீங்க யார் கொடுக்குறேன். இப்போ தினேஷோட டேர்னு. ஸோ இங்க பாருங்க, தினேஷுக்கு ஃபர்ஸ்ட் 1 and 1, இங்க 2 and 1. ஓகே, ஸோ இந்த 5 ரவுண்ட் வந்து முடிஞ்சிச்சு. அதுல வந்து சங்கர் 40 point, தினேஷ் வந்து 24 point. அப்போ யார் வின் பண்ணா, வாவ், சங்கர், யூ ஓன் திஸ் அண்ட் யூ காட் 40 points. ஓகேங்களா, எனக்கு நான் வின் பண்ணிட்டேன், எனக்கு 40 points கிடைச்சிருச்சு. அண்ட் யூ கெட் 16 ஹையர் தென் தினேஷ். தினேஷை விட நான் 16 பாயிண்ட் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி அதோட வேல்யூ இங்கே எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. 40, 24 மைனஸ் 16. கரெக்டுங்களா, 16 ஹையர் தென் தினேஷ். இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடும். அப்புறம் மறுபடியும் நான் y கொடுத்தேன்னா, ஸோ என்னோட பிளேயர்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடும். நான் மறுபடியும் நேம் கொடுக்கலாம் அண்ட் மறுபடியும் இந்த மாதிரி விளையாண்டா வரலாம். ஒவ்வொரு டைம் என்னோட ப்ராபபிலிட்டி மாறிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ரோல் தி டைஸ் கேம். புரிஞ்சுச்சுங்களா? ஹலோ, ஜாஸ்மின்.
வினிதா புரிஞ்சுங்களா? ஹலோ ஜகீரா ஹலோ 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 சொல்லுங்க. சரி. ஓகே, உங்க வாய்ஸ் கேட்கலமா, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். சார் இப்போ கேக்குதா? இப்போ கேக்குது சார். நெட் கனெக்ட் இப்போதான் டிஸ்கனெக்ட் ஆகி இப்போதான் சார் கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நேரம் கனெக்ட் ஆகல. ஓகே கரெக்டா இந்த ப்ராஜெக்ட் காட்டும் போது தான் கனெக்ட் ஆச்சு. ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இப்போ இருக்கிறத முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதை முடிச்சிட்டோம்னா நம்ம 50% பைத்தான் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா 50% வந்துட்டு ஓரளவு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண போகிறது வைல் லூப்ஸ், ஃபார் லூப்ஸு. வைல் லூப், ஃபார் லூப்ஸ் தெரிஞ்சிட்டாவே பைத்தான்ல மற்றது எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டட் தான். வைல் லூப், ஃபார் லூப் நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு, வைல்லாம் இவ்வளோதான், ஃபார்லாம் இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பைத்தான்ல 50% வந்துட்டு ஸ்டடி பண்ணிட்டோம்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வைல் லூப்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன, அப்புறம் இஃப் கிளாஸஸ்ல எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. சார் இதுல ஃபங்க்ஷன் ஏதோ ரோல் அது ஏதோ யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்களா சார்? ஆமாங்க. இன்னைக்கு எடுத்தீங்களா சார் அந்த கிளாஸ்? ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நேத்து பார்த்தோம் இல்லையா? நேத்தும் இன்னைக்கும் பார்த்துருக்கோம். சார் ஓகே சார், நீங்க அந்த ஷேர் பண்ணுங்க சார் லிங்க். கண்டிப்பா. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஆல். மண்டே முடிஞ்ச அளவு உங்களோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். Thank you, sir.